guys, welcome to our channel. நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டிங் வீடியோ தான். நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா கோபி வந்தோம். பச்சைமலை, அதுக்கப்புறம் பாரியூர் அம்மன் கோவில்லாம் விசிட் பண்ணிட்டு போனோம். ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் லவ் பண்ண காலத்தில் வந்த கோவில். இதுக்கப்புறம் நம்ம நம்மளோட குட்டி தம்பி வந்துட்டான், அவனையும் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். இங்கே பாரியூர் அந்த கோவிலுக்கு வந்துட்டு பின்னாடி சைடு வாய்க்கால் போயிட்டு இருந்துச்சு. சரி பார்க்கலான்னு வந்தோம். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து போகிறதுக்கே மனசு இல்லை. இந்த பக்கம் வயல், இந்த பக்கம் ஃபுல்லாக வயலுங்க. இந்த வயல்லேருந்து வர வாசம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் எங்கள் ஊரில் டீ செடி அதே தான் பார்த்து பழகினேன். இப்போ எனக்கு இந்த வயலெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோடய வாசம்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு எதுக்கு கோபி வரணும்னு ஆசைன்னா, இந்த தண்ணி இந்த வயலில் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நாங்கள் அடிக்கடி இந்த கோபி வெளியில் போவோம், கோபிக்கு போவோம். யாருக்கெல்லாம் இந்த வயலோட ஸ்மெல், வயல் பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வரும்போது டைம் 3 ஆயிடுச்சுங்க. 3 மணிக்கு கோவில் க்ளோஸில் இருந்துச்சு. 4 மணிக்கு தான் நடை திறப்பாங்க. சரி ஓகே, நாங்கள் பின்னாடி சைடு வந்தோம். பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் வயல். ரொம்ப அழகாக, அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ அழகாக வாய்க்கால் போயிட்டு இருந்துச்சு. 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளோ ஜாலியாக வாய்க்காலில் விளையாண்டுட்டு டைம் போயிடுச்சுங்க. கோவில் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. 4 மணிக்கு உள்ளே போனோம். கூட்டமே இல்லை. இன்றைக்கி இடப்பட்ட நாள் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால கூட்டமே இல்லைங்க. சாமியை லைனில் எதுவுமே இல்லை. அந்த கோவிலுக்குள்ளே நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். நாங்கள் 2 பேர் மட்டும், நான், என் ஹஸ்பண்ட், என்னோடய பையன், நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருந்தோம். நாங்கள் 3 பேர் போயிட்டு அப்புறம் ஐயருங்கெல்லாம் இருந்தாங்கங்க. நாங்கள் 3 பேர் போயிட்டு நல்லா நிம்மதியாக சாமியை கும்பிட்டு ரொம்ப ஜாலியாக இந்த கோவில் வெளியாகவுமே அந்த பின்னாடி சைடு போகலாம். அங்கேயுமே நல்லா வாய்க்கால். இங்கே ஒரு படம் இல்லை, சில படங்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. நானே இதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்க்கணும். கோவிலுக்கு பின்னாடி சைடும் அவ்வளோ அழகாக தண்ணி போகுதுங்க. இந்த கோவிலோட அழகை பற்றி சொல்கிறதா இல்லை இதோட வாய்க்காலோட அழகை பற்றி சொல்கிறதானே தெரியல. தண்ணி அவ்வளோ கரை கட்டி 2 பக்கமும் ஃபுல்லாக சேர்ந்த மாதிரி போகுது. அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்களேன், கண்ணே அப்படியே குளிர்ச்சி அடைஞ்ச மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு அழகு. இந்த அழகை எப்படி சொல்கிறதுனே தெரியல. கோபியில் இருக்கவங்களாம் ரொம்ப ரொம்ப லக்கி பர்சன் தான். இதெல்லாம் டெய்லியும் பார்த்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. போன டைமே தெரியலங்க. இது கோவிலோட பேக் சைட்லேருந்தும் நம்ம அந்த வாய்க்காலுக்கு போகலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. யாரெல்லாம் கோபிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. கண்டிப்பாக நீங்கள் யாராவது கோபிக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கோவிலை பார்த்துட்டு போங்க. கோவில் அவ்வளோ அழகாக இருக்குது. அதில் இருக்க வாய்க்கால், வயல் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. மறக்காமல் இந்த ஊருக்கு கோபி வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வயலோட அழகு, ரொம்ப ஃப்ரீயாக சாமியெல்லாம் பார்த்து நல்லா நிம்மதியாக சாமி கும்பிட்டாச்சுங்க. நல்லா ஜாலியாக தண்ணியிலையும் விளையாண்டாச்சு. என் பையனுக்கு ரொம்ப ஜாலி தண்ணியில் விளையாண்டது. அவனை 1 மணி நேரம் அவன் தண்ணியில் தான் விளையாண்டுருந்தான். சரி ஒரு நாள் தானே விளையாடட்டும் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. யாராவது நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். எல்லாருக்கும் பாய்.